லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா பேங்க் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு மேல அநியாய வட்டி வாங்குறதெல்லாம் ஆஸ் பர் லா இட்ஸ் a crime. நீங்க ஒரு சின்ன ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நான் பெயிலபிள்ல மினிமம் 5 வருஷத்துக்கு தூக்கி உள்ள வச்சிருக்கேன். அதெல்லாம் வேண்டாம் தம்பி. அது நான் பட்ட கடன் இல்லை, பெத்த கடன். அதை நானே தலைமுழுகி துளைச்சிடுறேன். இந்தாங்க தம்பி. காஃபி சூப்பரா இருக்குமா? என்னது, வீட்ல போலீஸ் வந்து உட்கார்ந்திருக்காரு? எதுக்கா இருக்கும்? ஐயோ, இந்த தடவை நம்ம எதுவும் திருடலையே. ஒரு நிமிஷம், இது யார் சார்? அப்பா கேக்குறாருல, சொல்லுங்கப்பா. ஐயோ பா, சொல்லுங்கப்பா. சார், நான் தான் சார் இவரோட மூத்த பொண்ணு. ஓ, நீங்க தானா அது? சார், இதுக்கு முன்னால எங்க அப்பா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாரு. இப்போ போலீஸே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க ஒண்ணும் இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் வேணா போட்டி படுக்கையில எடுத்துட்டு உடனே கிளம்பிடுறேன். எனக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான் சார். இந்த வீட்டுல மத்தவனுங்க எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணுவானுங்க. அவனுங்க எல்லாம் விட்டுட்டு எங்க அப்பா கரெக்டா கரை வச்சு என்ன மட்டும் இப்படி பண்றாரு. அப்புறம் நகையெல்லாம் பத்திரமா இருக்கா சார்? ஒரு குண்டு மணி குறையாம நசுங்காம அப்படியே இருக்கு சார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அத இப்பவே கொண்டு வந்து இங்க வச்சிடுறேன் சார். சத்தியமா வச்சிடுறேன் சார். சொல்லுமா தம்பி, எங்க கிட்ட இருந்து போனது எதுவா இருந்தாலும் போனது போனதாவே இருக்கட்டும். அது நகையா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, திரும்ப வந்து ஒட்ட வேண்டாம். உன்னோட வீடு எங்கம்மா இருக்கு? காஞ்சிபுரம் சார். அங்க யார் இருக்கா? என் வீட்டுக்காரும் 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்கள அங்க விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன புறம்போக்கு நிலமா? ஆளாளுக்கு ஒரு வேலையை போட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்கீங்க. இது அவரு வீடு இல்லையா? சார், ஆமா சார், ஆமா. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர்தான் சார். பாவம் சார், இவங்க 2 பேரும் வயசானவங்க. பசங்க 2 பேரும் ஒன்னத்துக்குமே உதவாதவனுங்க சார். அப்பா வேற பாவம், ஆபரேஷன் பண்ண உடம்பு. அவருக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதனாலதான் பக்கத்துல இருந்து ஒத்தாசையா பாத்துக்கணும்னு இங்கேயே இருக்கேன். சார், சத்தியமா வேற எந்த உள்நோக்கமும் இல்ல சார். நீங்க ஒரு வார்த்தை இப்ப போன சொன்னீங்கன்னா அப்படியே கிளம்பி இப்படி போயிட்டே இருப்பேன் சார். நான் வேணா நம்ம ஜீப்ல டிராப் பண்ண சொல்லவா? ஐயோ வேணாம் சார், நான் பொடினடி அப்படியே போயிடுறேன் சார். அந்த கார் மட்டும் வேணாம் சார். சார் சொல்லு.
நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஒன்னு கேட்கலாமா? கேளு. நீங்க நிஜமாவே போலீஸ் தானா? இல்ல, நீங்க போலீஸ் தான். எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்தது, அதான் கேட்டேன். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல சுட்டு காமிச்சா நான் போலீஸ் நம்புவியா? ஐயோ ஐயோ, இல்ல சார், நான் சத்தியமா நம்புறேன் சார். நான் சும்மா தான் சார் சொன்னேன். அது தயவு செஞ்சு உள்ள வச்சிருங்க சார். ஒரு புள்ள பூச்சியை கொன்ன பாவம் உங்களுக்கு வேணாம் சார். எனக்கு 2 புள்ள குட்டி இருக்கு சார். உங்களுக்கு கெஞ்சி கேக்குற தயவு செஞ்சு வேணாம் சார். விட்டுருங்க சார். சார், இன்னொரு முக்கியமான ஆளை நான் பார்க்கவே இல்லையே. போலீஸ்? நில்லுப்பா, இங்க வா. என்ன, ஒய்ஃபுக்கு ஜூஸா? ஆமா சார். கடையில வாங்குறதில்ல சார். ஐஸ், சுகர் எல்லாம் அளவுக்கு அதிகமா போட்டுறாங்களா, அதான் இதெல்லாம் நானே பண்ணிடுறேன் சார். ஒய்ஃபை பாத்துக்கிறது நல்ல விஷயம்தான், பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். அதே நேரத்துல பெத்தவங்களையும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல. சார், இன்னும் 1/2 டஜன் சாத்துக்குடி இருக்கு சார். நான் வேணா அவங்களுக்கும் உங்களுக்கும் போட்டு தரவா? அடப்பாவி, எது செய்யறதா இருந்தாலும் பாசத்துல பண்ணுங்க, பயத்துல செய்யாதீங்க. உங்க மிஸ்ஸஸா? சாரி, உங்க ஹஸ்பண்ட் ஜூஸ் போட்டுட்டு இருக்கும்போதே நினைச்சா நீங்களும் இங்கே தான் இருப்பீங்கன்னு. மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கீங்களா? ஆமா. உடம்பு நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்க அத்தை 4 பிள்ளைங்க பெத்தவங்க இங்கதான் இருக்காங்க. என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட தயங்காம கேளுங்க. சார், எப்ப என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க தயங்காதீங்க. நீங்க ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்து நிப்பேன். கண்டிப்பா தம்பி. ஆனா இனி அதுக்கு எந்த அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களை ஒரு போலீஸ்காரனா நான் கூப்பிட வேண்டியது இருக்காது. ஆனா ஒரு அன்பான மனுஷனா, நான் மதிக்கிற ஒரு ஆளா, எனக்கு எப்போ உங்களை பார்த்து பேசணும்னு தோணினாலும் கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன் தம்பி. நிச்சயமா வரேன் சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி இது? இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி செய்யலாமா? உங்களை போல அன்பாவும் நேர்மையாவும் இருக்கிறவங்களை விட இந்த உலகத்துல வசதி வேற எதுவும் கிடையாது சார். ரொம்ப நன்றி தம்பி. நான் வரேன் சார். வாங்க. அம்மா, நான் வரேம்மா. பாய் சார். மலரே, மலரே, என்னடா எங்க இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதான் அவளை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். பாரு மலரே, உன் ஃப்ரெண்டுகளா குழந்தை பிறகுது. என்னது? என்னது? மா,
ஐயோ ஒரு பேச்சு சொன்னமா உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்த்து சுத்து போடுறீங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஏம்மா மலரு, என்னம்மா தீபாவளி எல்லாம் வருது? வரட்டும் மாமா, அதுக்கு என்ன இப்போ? உங்க 2 பேருக்கு இது தலை தீபாவளி இல்ல, அதான் உங்க மாமா சொல்லிக்கிறாரு. தலை போற தீபாவளி. ஏய் நான் மலரு எல்லாத்தையும் காமெடியா பண்ணுகிற. நதா இருந்தாலும் பின்னாடி சரித்திரத்துல நம்ம தலை தீபாவளி கொண்டாடலன்னு சொல்ல கூடாதுல்ல. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில அது ஒண்ணு மட்டும்தான் குறைச்சல். என்ன கண்ணு பண்ற முறைன்னு ஒண்ணு இருக்கும்போது அத பண்ணாம விட்டா நல்லா இருக்காது மலரு. சரி, தலை தீபாவளி, இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது மாமனார் வீட்ல இருந்து இந்த புது துணிமணி எடுத்து கொடுக்கறது, நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு இந்த கறிய சோறு ஆக்கி போடுறது, அப்படியே உன் அண்ணனுங்க மச்சானுக்கு ஒரு மோதிரமோ ஒரு செயினோ போட்டா நம்மளோட தலை தீபாவளி சிறப்பா முடிஞ்சிடும். பாத்தியா? உன் மாமனார் இங்க பக்கத்துல தான் இருக்காரு. போ போய் கேட்டுதான் பாரு. ஐயா எனக்கு நான் பயம். தொலைச்சிருவான் தொலைச்சி. ஐயோ எப்பா டேய், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குதுடா பாண்டி. என்னப்பா அந்த சகுடி தானே? நானும் அதான் நினைச்சேன். ஆடா ஏமா, ஏழைக்கு ஏத்த எள்ளுரண்ட வரலுக்கு தகுந்த வீக்கங்கிற மாதிரி நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மலரு, அத நீ தான் சொல்லணும். ஆமா கண்ணு, வீட்டுக்கு வந்துக்கிற மருமவண்ணி உனக்கு என்ன ஓணுன்னு நீ தானே கேட்கணும். அத்தை, இவ்ளோ அன்பா இருக்கீங்க, நான் எது சொன்னாலும் கேக்குறீங்க, சில சமயத்துல திட்டினா கூட வாங்கிக்கிறீங்க. பாண்டிய விட நீங்க 2 பேரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அப்படி இல்ல கண்ணு, இது பண்டிகை. சரி, உனக்கு என்ன ஒண்ணுன்னு கேள. ஆமா மலரே, உனக்கு என்ன வேணுமோ கேளு. வழக்கமா உங்க அப்பா உனக்கு என்ன பண்ணுவாரு? உங்க அப்பா வீட்ல நீ எப்படி தீபாவளி கொண்டாடுவியோ அதே போல நம்ம கொண்டாடுவோம். சொல்லு, தீபாவளி உனக்கு என்ன வேணும்? அட சொல்லு மலரே. சொல்லு கண்ணு. எனக்கு ஒரு சாரி வாங்கிட்டா. என்ன கண்ணு இப்படி கேட்டுக்கின? பண்டிகைனாலே புது துணியெல்லாம் எடுக்கிறது தான். அதானே. சரி பாண்டி, எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டா. என்ன, இது வரைக்கும் நீ சம்பாதிச்சு எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்க? நீ சொந்தமா சம்பாதிச்சு உன் காசுல எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டா. அது போதும். நான் வரேன். போயிட்டு வரேன் அத்தை. வரேன் மாமா. சரிம்மா, பாத்து போயிட்டு வா. உமா, சாத்துக்குடி ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் வா. ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? சரிப்பா. யார்கிட்டயும் சண்டை யோ, போடக்கூடாது. ஆரஞ்சு வையா, நான் எடுத்து தூங்குறேன். புரியுதா? இந்தடா. சின்ன யோ, அங்க பாரு. ராஜா, இங்க பாரு, இருந்ததே 1/4 லிட்டர் பால் தான், அதுல 3 டீ தான் போட முடிஞ்சது. நான் வேற ஒரு வாய் வச்சிட்டேன், பரவாயில்லன்னா சொல்லு, பாதி தரேன். ஒரு டம்ளர் எடு. சரியானது. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் நான் ஏதாவது கேட்டுட்டே இருப்பேன்னு தான் நினைச்சியா? இல்லையா பின்ன? இப்போ வரைக்கும் நீ அதை மட்டும் தாண்டி பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் வேணாம்பா, நீயே குடி. ஆனா ஒண்ணுடா, இந்த குடும்பம் நாளா பிரிஞ்சாலும் இப்படி எல்லாரையும் பக்கத்துல வச்சு பாக்குற பாக்கியம் இருக்கே, அதுவே போதும், அதுவே போதும். இவங்க போடுற பிட்ட பார்த்தா ஏதோ பெருசா வேற எதுக்கும் அடி போடுற மாதிரி தெரியுதே, என்னவா இருக்கும்?
மேகலா நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் வாடா. இருடா. என்ன? நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல. என்ன? இல்ல தீபாவளி வருது. அதானே. ஆமா, அது வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கு. நீ என்ன செய்ய போற? கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பொறுமையா இருக்க போறேன். தீபாவளி அதுவா வரும், அதுவா போயிடும். ஐயோ தமாஷா பேசுற. Correct. எப்போ விளையாட்டு தான். இதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. வந்த விஷயத்த சொல்லு. ஏண்டா கூட பிறந்தவளுக்கு தீபாவளி சீர் செய்ய வேண்டாமா? இது என்ன கதையா இருக்கு? ஏதோ கல்யாணம் பண்ணி முதல் வருஷத்துக்கு பிறந்த வீட்டுல சீர் செய்வாங்க, அதுக்காக 12 வருஷமா சீர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா? இங்க பாருமா மேகலா, உங்க குடும்பத்துல வேணா அப்படி செய்யற பழக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லமா. வருஷம் வருஷம் செய்ய வேண்டிய முறையை கரெக்டா செஞ்சுட்டு தான் இருப்போம். இல்லடா ராஜா? இத பாருங்க. ஏய் மேகலா, இங்க பாரு, இருக்கிற சண்டை பத்தாதுன்னு இப்ப புதுசா இது வேறயா? கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாரு, இப்ப என்ன வேணும் உனக்கு? அதான்டா வருஷம் வருஷம் அப்பா பண்ணுவாருல்ல. என்ன பண்ணுவாரு? எனக்கு, என் வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் புது துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு தட்டு நிறைய ஸ்வீட்டு பலகாரம் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேல ஒரு 5000 பணத்தையும் சேர்த்து வச்சு. பணமா? அதோட கொஞ்சம் தங்கம். தங்கம் வேறயா? இல்லடா, ஒரு தங்கம் 1 கிராம்லயோ 2 கிராம்லயோ ஒரு தங்க காயின் வச்சு தருவாரு. சரி, இந்த வருஷமும் அவர்கிட்டே போய் கேட்க வேண்டியது தானே? எங்களுக்கு தான் பேச்சுவார்த்தை இல்லைன்னு ஆயி போச்சுல்ல, அப்புறம் எப்படி கேக்குறது? இப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வீட்டுக்கு மூத்த புள்ள தானேடா, நீ தானே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். அக்காக்காக்கு செய்ய மாட்டியா? இங்க பாரு, காலையில ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது நீ இப்படி வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. காலங்கத்தால என் வாயில ஏதாவது வந்துரும். பேசாம போயிடு சொல்லிட்டேன். டேய் போடா. சிச்சி, இவங்கிட்ட போய் கேட்டும் பாரு. அடுத்த வீட்டை பாப்போம். யாரு கேக்கலாம்? ரவி இருக்கான், கேப்போம். இத வர ரவி தம்பி. இங்க பாரு, நீ மறுபடியும் இங்க வந்து மறு ஒளிபரப்பு செய்ய வேண்டாம். நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். அப்பாடா, ஆனா உனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரத்தம் அப்படியே கொதிச்சிருக்கணுமே. கொதிக்கல, எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. அதான்டா ரத்த பசன்னு சொல்றது. அவன் என்னடா செய்யுது? எங்க அக்காவுக்கு நான் செய்யறேன்னு சொல்ற பாத்தியா? அதானே சொல்ல போற. எனக்கு தெரியும்டா, என் செல்ல குட்டி, நீ தான் எனக்கு செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். அக்காவுக்கு என்ன செய்ய போறீங்க? போயிடு. காலையிலேயே என்ன டென்ஷன் படுத்தாம போயிடு. காலையில டென்ஷனா? வா உமா. என்னங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல உமா, அக்கா தீபாவளிக்கு அவ வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு இருந்தா. சரிங்க, நம்ம வேணா லஞ்சுக்கு அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போலாம். அட பாவி, நான் என்ன கேட்டோம், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? விஷம். அப்புறம் உமா, உனக்கு சாரியும் அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் எடுத்து தச்சு தரானா. உன்கிட்ட அளவு பிளவுஸ் கேட்க வந்திருக்கா. அப்படியா? ஆமா. இப்போ இல்ல. டேய், என்னடா நீ எனக்கு புடவை எடுத்து தருவேன்னு பார்த்தா நீ இருக்கிறது புடிங்கிருவ போல இருக்கே. ஐயோ, நம்மளதான் பாக்குறேன். வா கண்ணு. அப்புறம் மாமா சாப்பிட்டாச்சா? அட எங்கம்மா, என்னத்த சொல்றது, சாப்பாட்டு கூட வழி இல்லம்மா. கொலை பட்னியில இருக்கிறோம். இனிமேதான் இதை வச்சு என்ன பண்ண போறாளோ தெரியல. ஆமா, மலர் எங்க? மலர் சொல்லிட்டு போச்சுமா. எங்க அக்கா வந்துச்சுன்னா தீபாவளிக்கு ஏதாச்சும் இனாமா கொடுக்க வாங்கி வைன்னு சொல்லிட்டு போச்சு. தீபாவளிக்கு இனாமா என்கிட்ட வாங்க சொன்னாலா? நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. தங்கத்திலேயே வச்சிருக்கிற அப்ப கூட. இது வரேன், நான் வந்து தரேன். அட குடுமா, வரேன், வந்து குடுக்குறேன். என்னம்மா குடுத்துட்டு போமா, தங்கச்சி கேடுதுனா. இதோ வரேன். ஐயோ ஷோபா.
கேட்டா தருவாரா மாட்டாரா? ஏற்கனவே லாட்டரி சீட்டு மேட்டர்ல நம்மள ஓவரா கலாய்ச்சிட்டாரு. நாமளும் போட்டு செயினை வர திரும்ப புடுங்கிட்டோம். மானம் எல்லாம் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, கேட்டு பாப்போம். அப்பாடா, நமக்கு தான் போல இருக்கு. உமா இத வந்துட்டு உமா இத வந்துட்டு